வாயலூர் விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் உடல்கள் உடற்கூறாய்விற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், உடற்கூறாய்வு எப்பொழுது தொடங்க இருக்கிறது? எப்பொழுது முடிந்து உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன? விபத்தானது நேற்று இரவு நடைபெற்றது. அதிலிருந்து தகவலிருந்து உறவினர்கள் செங்கல்பட்டு மருத்துவமனையிலும் அதே போல சம்பந்தப்பட்ட அந்த விபத்து நடந்த இடத்தில் நேரடியாக சென்று தற்போது மீண்டும் செங்கல்பட்டு மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவு சரியாக 11 மணியிலிருந்து தற்போது வரை காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வேதனையுடன் இங்கே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மருத்துவமனையில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே, அதாவது மருத்துவமனை வளாகத்திற்கு உட்புறம் இருக்கக்கூடிய இடங்களில் அவருடைய உறவினர்கள், அது ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சித்தப்பா ரிலேட்டிவ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் அனைவருமே சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சூளை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கார்கள். 5 பேர் இந்த சம்பவத்தில், கோர சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அந்த குடும்பத்திற்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து அந்த உடலை வாங்குவதற்காக அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சென்னையிலிருந்து செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த பிரேத பரிசோதனை கூடத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நேற்று நள்ளிரவிலிருந்து தொடர்ந்து அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏன் காலதாமதம் என்று ஒரு உறவினர் கேட்கிறார்கள். என்ன காலதாமதம் என்று கேட்கிறார்கள். குறிப்பாக சதுரங்கப்பட்டினம் காவல்துறையானது விபத்து நடந்தது எப்படி, விபத்து எதனால் நடந்தது, மாடு சாலையை கடக்கும் பொழுது அது எதிரே வந்திருக்கக்கூடிய அந்த வாகனமானது மாட்டி இடிக்க போறது என்ற ஒரு அச்சத்தில் தற்போது கட்டுப்பாட்டை இழந்து அந்த மரத்தில் மோதியில் விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் பல்வேறு விதமான விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த விசாரணையுடைய முதல்கட்ட தகவல் அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு வராங்களா, அதன் பிறகுதான் பிரேத பரிசோதனை நடைபெறும். அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சற்று காலதாமதம் ஏற்படுவதாக காவல்துறை தரப்பில் சொல்றாங்க. இருப்பினும் தொடர்ந்து அந்த பணிகள் முடிக்க விரைவில் பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்க சொல்றாங்க. அதுவரையும் தற்போது உறவினர் காத்திருக்காங்க. உறவினர்கள்ட்ட பேசும் பொழுது உறவினர்கள் விரைவாக உடலை எங்களுடன் ஒப்படைப்பதற்கான பணிகளை செய்ய வேண்டும் சொல்றாங்க. ஏன்னா நள்ளிரவில் 11 மணியிலிருந்து தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மணி சரியாக 1 மணிக்கு மேலாக ஆகிவிட்டது. எனவே விரைவாக எங்களுக்கு அந்த உடலை ஒப்படைப்பதற்கான பணிகளை காவல்துறையானது செய்ய வேண்டும். அதே போல விரைவாக அந்த உடல்கூறு ஆய்வு பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே மிகுந்த ஒரு சோகத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருப்பினும் இந்த விபத்து எப்படி நடந்தது, என்ன மாதிரி மாடு சாலை கடக்கும் பொழுதுதான் அந்த விபத்து நடைபெற்றதா என்ற கோணத்தில் விசாரணை நடந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் மதன் மோகனிடம் நேரடியாக பேசும் பொழுது இரவு நடைபெற்றிருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் சாலை கடப்பதற்கான வாய்ப்புகள், மாடு சாலை கடப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியுடைய ஊராட்சி மன்ற தலைவர் நம்மிடம் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க உறவினரிடம் கேட்கும் பொழுது சாலையில் மாடு கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரதான தேசிய நெடுஞ்சாலைகளே சாலையில் மாடு கலக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த பகுதி முழுவதுமாக அந்த மாவட்ட நிர்வாகம், ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள், சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் யார் என்ன விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோளை வச்சிருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.